விஜய் கழுத்துல தாலி கட்டு. அப்பா டேய், நீ இப்ப மட்டும் அவ கழுத்துல தாலி கட்டலனா உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டானா? நாளைக்கு ராமச்சந்திரன் செத்துட்டான்னு ஊரெல்லாம் போஸ்டர் ஒட்ட வேண்டிய நிலைமை வரும். அப்பா அண்ணா என்ன வார்த்தை பேசுற? அப்புறம் உன்னோட விருப்பம். விஜி, நம்ம மன்னிச்சிடுமா? ஐயோ மாமா, நீங்க என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க கூடாது மாமா. நீங்க என்ன நம்புறீங்க, நியாயத்தை சொல்லிட்டீங்க. அது போதும் மாமா, எனக்கு அது போதும். கார்த்தி, அவளை பாருடா, பாரு. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே அவ அழற. அவ ஊர்ல அவளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தானே நம்ம வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு வந்தோம். நாம அவளுக்கு பாதுகாப்பு கொடுப்போம்னு நம்பி தானே நம்ம கூட அவ வந்தா. அவளை நீ ச்சீ. அத்தை, ஏய், பேசாத விஜய், மன்னிச்சிரு விஜய். ஐயோ சித்தி, சித்தி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சித்தி. அவங்க ஒருத்தர் பண்ண தப்புக்கு நீங்களாம் எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? அவங்க இருக்கிற நிலைமை தெரியாம நான் அவங்க ரூமுக்குள்ள போனது ஏன் தப்புதான்? இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியல சித்தி. இல்லனா நான் அந்த ரூம் பக்கமே போயிருக்க மாட்டேன். பிருந்தா ஏன் தங்கச்சி, அவ வாழ்க்கைய நான் பறிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னை மன்னிச்சிரு பிருந்தா, என்னை மன்னிச்சிரு. அக்கா, ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். மேலும் மேலும் என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. அம்மா, அம்மா, நீங்களும் என்னை மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்கம்மா. எவ்வளோ கனவு, எவ்வளோ ஆசையோட நீங்க இவ்வளவு அவங்களுக்கு கட்டி வைக்க ஆசைப்பட்டிருப்பீங்க. எல்லாத்துலயும் நான் மண்ணள்ளி போட்டேனே. விஜய், நீயும் என் பொண்ணு மாதிரிதான். இப்படி ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் உன்னை துரத்தி விட்டுட்டு என் பொண்ண மனமடையில உட்கார வைக்கிற அளவுக்கு நான் உன்ன மனசாட்சி இல்லாத வெள்ளம்மா. நீ இந்த வாழ்க்கையை ஏத்துக்கு. எடுத்தவனுக்கே பொண்ணை கட்டி கொடுக்கறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ இப்ப இருக்கிற நிலைமைக்கு. ஹேய், சீ, வாய் மூடு. முறையா முறைய பத்தி நீ பேசுறியா? டேய் கார்த்திக், நீ முறைப்படிதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா இங்க? நீ என் பக்கத்துல நின்னாலே அப்படியே நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்குடி. உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒரு பொண்ண கார்த்தி, நான் பார்த்ததே இல்லடி. என்ன பேசுற? யாரும் எதுவும் சொல்லாதீங்க. அங்க என் குடும்பம் தலை குனிஞ்சு நின்னுச்சு. அத என்னால பார்க்க முடியாமதான் இவ கழுத்துல தாலி கட்டனே தவிர இல்லன்னா நடந்திருக்கிறதே வேற. ஏய், தாலி கட்டினா நீ என் பொண்டாட்டி ஆயிடுவியாடி? மரியாதையா வெளியே போயிடு. ஓடி. ஏய், சொல்றல போடி. என்னை எதிரி மாதிரி பேசாதீங்க மச்சான். இப்ப நான் யாரும் இல்ல, ஊர் அறிய நீங்க தொட்டு தாலி கட்டின உங்க பொண்டாட்டி. என்னை நீங்க வெளியெல்லாம் அனுப்ப முடியாது. இந்த பாருங்க, இந்த தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன். என்னடி தாலி? இது உன் கழுத்துல இருந்தா தானே நீ என் பொண்டாட்டின்னு சொல்லுவ? மச்சான், இப்பவே தானே தெரியல. என்ன பண்றடா நீ? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன மொத்தமா கழட்டி விடலான்னு பாக்குறீங்களா? நான் என் ஊர்ல மான மரியாதையா வாழ்ந்துட்டு இருந்தவ, அங்கேயே நிம்மதியா பொழைச்சிருப்பேன்ல. இங்க கூட்டியாந்து என் வாழ்க்கையே அழிச்சுப்புட்டு இப்போ என் தாலிய பறிச்சு என்னை புருஷன் இல்லாதவள ஆக்க பாக்குறீங்களா? என்னை வீட்டை விட்டு துரத்த பாக்குறீங்களா?
ஐயோ இதெல்லாம் கேட்க நாதி இல்லையா? இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்ன ஏய், பண்ணுவேன்? சீ, நிப்பாட்டு. திரும்ப திரும்ப நடிக்காத. இப்படி அழுது நடிச்சு தானே ஏன் நாங்க தாலி கட்ட வச்ச? என்னது நான் அழுது நடிக்கிறேனா? ராத்திரி போதையில நீங்க பண்ண கூடாதது எல்லாம் பண்ணிட்டு இப்ப நீங்க தான் நடிக்கிறீங்க. என்னடி சொன்ன? டேய் டேய் கார்த்தி டேய் டேய் கார்த்தி டேய் கார்த்தி என்ன கார்த்தி இது? டேய் கார்த்தி என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? ஐயோ அப்பா, நான் தப்பே பண்ணலப்பா. என் மேல அபாண்டமா பழி சொல்றாப்பா அவன். இவ இங்க இருக்கவே கூடாது. இவ இங்க இருந்தா நம்ம குடும்பமும் நல்லா இருக்காது, என் வாழ்க்கையும் நல்லா இருக்காதுப்பா. உன்ன டேய், நான் சொல்றேன்.